ஒரு பையன்ட்ட ஒரு அம்மா முடியெல்லாம் அப்படி வெட்டிருக்கேன்னு கேட்டுச்சான். மால்லேருந்து கீழே செத்து போயிட்டான். மால்லேருந்து குதிச்சுட்டான். ஃபோன் வாங்கி தரலன்னு 9வது படிக்கக்கூடிய பெண் குழந்தை ஃபோன் வாங்கி தரலையா, அந்த பிள்ளை சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் 4-5 வயசுலலாம் எங்கள் அம்மா அடித்து வெளியே போகிறேன்னு அடித்து கட்டி போட்டு காலில் கட்டி போட்டு வச்சுருவாங்க. எங்கள் அம்மா மெதுவாக தூங்கின பிறகு மெதுவாக அவுத்துட்டு ஓடிடுவோம். நம்ம வந்தோன்னு அடி விழுகும். ஆனால் நமக்கு ரோஷம் கோபமெல்லாம் வராது. திரும்பி அம்மா கூப்பிட்டா போயிடுவோம், கட்டி பிடிச்சிக்குவோம், உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் இப்போ உள்ள குழந்தைங்கள்லாம் அப்படி இல்லை. இன்னொன்று சொன்னால் கோச்சுக்கிறான். இதுக்கு என்ன தீர்வு? பெற்றோர்கள் குழந்தைகள் மீது கவனம் செலுத்துங்க. இங்க கவனமே இல்லை. நைட்டு படுக்கும் போது கூட அம்மா ஒரு போனை, என் மனைவி ஒரு போனை அங்கிட்டு திரும்பி படுத்துறான். நான் இங்கிட்டு அத்தா என்ன சொல்ற, அத்தா ஒரு போனை வச்சுட்டு யூடியூப் பார்த்துட்டு இருக்காரு. கேட்டா என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, கஷ்டப்பட்டு காலில இருந்து உழைக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணாத என்னை அப்படிங்கிறாரு. நடுவில் புள்ள என்ன செய்யுது, அது ஒரு போனை பார்த்து உட்காந்துருக்கு. கவனிச்சு குழந்தைகளை உருவாக்க முயற்சி செய்யும்.